கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக இருக்கும் வேளையில் இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 11 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கி போட்டது. அன்றைய தினமே நெரிசல் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதே வேளையில் விசாரணையை தீவிரமாக்கிய காவல்துறை தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்மல்குமார், தாவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தது. செப்டம்பர் 29ஆம் தேதி தாவேக நிர்வாகிகள் மதியழகன், பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் விசாரணைக்கு மத்தியில் நீதிமன்றங்களில் வழக்குகள் குவிந்தன. அக்டோபர் 3ஆம் தேதி கரூர் நெரிசல் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. அதே நாளில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களுக்கு நெறிமுறைகளை வகுக்க கோரிய வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கரூர் நெரிசல் தொடர்பாக விசாரிக்க ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் உடனடியாக ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்டது. 2 உத்தரவுகளையும் எதிர்த்து தாவேக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அக்டோபர் 13ஆம் தேதி இந்த வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் கரூர் தாவேக கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டது. அப்போது தமிழக அரசு தரப்பில் அமைக்கப்பட்ட முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை கலைக்கவும், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவை கலைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் தொடர்ச்சியாக ஐபிஎஸ் அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் கரூர் வந்த சிபிஐ அதிகாரிகள் குழு விசாரணையை தொடங்கியது. நவம்பர் 24, 25ஆம் தேதிகளில் நெரிசல் சம்பவம் தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் என் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகனிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். டிசம்பர் 29ஆம் தேதி டெல்லியில் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூர் ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி கே ஜோஷ் தங்கையா உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் சிபிஐ விசாரணை மேற்கொண்டது. தொடர்ச்சியாக ஜனவரி 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக தாவேக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. சனிக்கிழமை 10ஆம் தேதி கரூர் சிபிஐ அலுவலகத்தில் விஜயின் பிரச்சார வாகனம் மத்திய தடயவியல் குழுவால் ஆய்வு செய்யப்பட்டது. ஒரு கோடியே 25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.